வணக்கம் மலத்தோலா. சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே டிவிக்கே ஒலிக, புஷி ஆனந்த் ஒலிக, டிவிக்கே ஒலிகன்னு சொல்லிட்டு ஒரே கோஷம். நானும் யாரா எங்க அண்ணனுக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரிலாம் குரல் கொடுக்குறா, அதுவும் டிவிக்கே ஒலிக, எங்க அண்ணன் புஷி ஆனந்த் ஒலிகன்னு சொல்றாங்களே, யாரா இவங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோன்னா டிவிக்கே கட்சி நிர்வாகிகளே இப்ப என்ன பண்றாங்கன்னா டிவிக்கே ஒலிகணும்னு கோஷம் கொடுக்குறாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க. உங்க முன்னாடி அவங்கள்ட்ட இதை வந்து நம்ம ஒப்படைச்சிடுறோம். மரியாதையோட வைக்கிறோம். தளபதி முகம் இருந்தா போதும், உனக்கு சீட்டு, நீ ஜெயிச்சிடுவ, நீ மனு உன் வேலையை பாருன்னாங்க. இப்ப கூட நேற்று நைட்டு பேசுறாங்க, அவர் 2000 கொடுப்பாருப்பா, நீ குடுப்பியா? யார வச்சுன? ராம் வச்சு நேரு கேக்குறாங்க. பஞ்சாயத்து பேசுறாங்க மேல. இந்தாக்கா தளபதி விஜய் ஓய்ச்சிடுவாங்க, அது அந்த மாற்று கட்சி கிடையாதுங்க. இவங்க மாறினா மட்டும்தாங்க கட்சி வளருங்க. பாத்தீங்களா என்ன சொல்றாங்கன்னா, புதுச்சேரியில சட்டசபை தேர்தல் இப்ப நெருங்கிட்டு இருக்கு. அதை ஒட்டி வேட்பாளரோட பட்டியல்லாம் இப்ப வெளியிட்டு இருக்காங்க டிவிஏ கட்சியில இருந்து. சோ இவங்களுக்கு என்னங்க ஆச்சு பட்டியல் வெளியிட்டான்னு பார்த்தனா, இவங்களுக்கு ஒரு வேட்பாளர் நிக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் கேட்டா புஷி ஆனந்த் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்ககிட்ட 2 கோடி இருக்கா 3 கோடி இருக்கா, நீ அவ்வளவு செலவு பண்ணா மட்டும் தான் கட்சியில இருக்க முடியும். இப்ப வேற ஒருத்தர் வந்து அவங்க வேட்பாளரா நிறுத்திருக்காங்களே, அவங்கள பார்த்து அவங்க ஏன் நிப்பாட்டிங்கன்னு கேட்டா, அவரால் காசு தர முடியும், அது 2000 ரூபாவோ 2 கோடியோ நான் கேட்டா தர முடியும், உன்னால தர முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டு அவருக்கு போஸ்டிங் கொடுக்காம இருந்திருக்காரு போல. இவரு பல நாட்களா டிவிக்காக உழைச்ச ஒரு நபர். எங்க இது புதுச்சேரியில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இதே நிலைமை தான் நம்ம பார்த்திருப்போம். ஆர்கே நகர்ல ரீசெண்டா ஒரு பையன் அவ்வளவு கோவமா, பாவம் 10 வருஷமா கட்சிக்கு வேலை செஞ்சான் போல, அவன் வீடியோ போட்டிருந்தான். இந்த மாதிரி பணம் கேட்கறாங்க, யார் பணம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு சொல்லியிருந்தாங்க. இப்ப புதுச்சேரியிலும் அதை தொடர்ந்து இதே பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சு. இதே பார்த்தோன்னா அஜிதா இன்னும் ஒரு படி மேல, பணம் மட்டும் இல்ல ஜாதி பார்த்துதான் வந்து அங்க பதவியை கொடுக்குறாங்க, நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்த பெண்ன்றதால எனக்கு அங்க பதவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அஜிதா ஒரு சைடு பேசியிருந்தாங்க. இன்னொரு வார்த்தை முக்கியமா நம்ம நோட் பண்ணி ஆகணும், புஷி ஆனந்த் இருக்கிற வரையும் விஜயே ஒழிச்சிருவாங்க, விஜயோட கதையை முடிச்சிருவாங்க, டிவிக்கே முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி புஷி ஆனந்த் சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இன்னொரு ஆர்ப்பாட்டம் மாதிரி வெடிச்சிருந்தது. அதே பனீர் பங்களா முன்னாடி வேட்பாளர்களுக்கு வந்து இங்க பணம் கேட்கறாங்க, கீழே இருக்க மாட்ட செல்லார் முதற்கொண்டு எல்லாருமே பணம் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நியூஸா பேசல, டிவிக்கோட பங்களா முன்னாடி, பனீர் பங்களா முன்னாடி, அந்த ஆபீஸ் முன்னாடியே போயிட்டு அவ்வளவு கட்சி நிர்வாகிகள்லாம் பேனரை பிடிச்சிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இது எல்லாமே இப்ப பார்த்தோன்னா வாய்வழி செய்திகள் கிடையாது. இப்ப இந்த நியூஸ் வெளியே வந்தா என்ன சொல்லிட்டு இவங்களை எல்லாருமே திமுக இயக்குது அப்படின்ற விஷயத்த வந்து இவங்க நார்மலாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்ப அஜித்தா வந்து இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது கூட டிஎம்கே தான் அவங்களை காசு கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ண வைக்குதுன்னு சொல்லிட்டு கேவலமா பேசினாங்க. இன்னைக்கு அந்த பெண் எங்க இருக்காங்க? அப்படி உண்மையாலே டிஎம்கே காசு கொடுத்து அந்த பெண் அந்த கட்சியில வர வைக்க அந்த வேலைகள் பார்த்திருந்தா இன்னைக்கு அஜித்தாயா இன்னும் டிவிகேல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த அம்மா இன்னும் டிவிகேல தான் அதே பணியை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி வெளியாட்கள்லாம் இல்ல, ஏதோ ஒரு சோசியல் மீடியால பேசுற ஜேர்னலிஸ்ட் எல்லாம் இல்ல, சொன்னா திருந்த மாட்டானுங்க, கட்சியில அனுபவிச்சு அடிபட்டு டே இந்த மாதிரிலாம் கட்சியில பண்றானுங்கடா, ஏன்னா நான் இப்படி ஏமாந்துட்டேன், இன்னும் இந்த மாதிரி சின்ன சிறுசுலாம் சுத்திட்டு இருக்கீங்கடா, போஸ்டர்லாம் ஓட்டிட்டு நம்பாதீங்கடா, உள்ள ஃபுல்லா பணம் தாண்டா, பணம் இருந்தா தாண்டா இங்க பதவி தராங்கன்னு சொல்லிட்டு கட்சி ஆளுங்களே வெளியே வந்து சொன்னாலுமே அவனையும் எப்படி அடிக்கிறானுங்க இந்த தற்கூரி பசங்கன்னா, இவன் வந்து ஒரு யூபி, இவன் டிஎம்கே பேச்ச கேட்டுதான் இந்த மாதிரிலாம் பண்றான்ற மாதிரி இந்த வீடியோக்கிலேயே கமெண்ட் இருக்கு. எங்க இவங்க சொன்ன இன்னொரு வார்த்தை கேட்டீங்களா? என்ன சொல்றான்னா, நம்பி வந்த தாலி அறுத்துட்டானுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அந்த கூட்டத்திலேயே பார்த்தோன்னா ஒரு அம்மா இன்னும் ஒரு தெளிவே இல்லாம பேசிட்டு இருக்கு. என்னன்னா, விஜய் சொன்னாரா, விஜய் வந்து பணம் இருந்தாதான் பதவின்னு விஜய் சொன்னாரா, எதுக்கு இந்த மாதிரி விஜய் பேரை கெடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் புரிதலே இல்லாம ஒரு அம்மா கதறி நிற்காங்க. ஏமா இவ்வளவு விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரியாமையா இருக்கும்? இப்ப தேர்தல் நெருங்குது இல்ல, ஏதோ அவ்வளவு செலவுலாம் இருக்கும், எல்லாம் தேர்தல் பிரச்சாரம், அண்ணன் அடிக்கடி டெல்லிக்கு போயிட்டு வராரு, இதுக்கெல்லாம் வந்து காசு கலெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறதால அண்ணனே சொல்லி அமைச்சிருக்கலாம். என்ன எவ்வளவு பேர் என்ன மாதிரி கட்சி, நம்ம கேளுங்க, பசங்க பைத்தியக்காரனுங்க, என் பேரை சொன்னாலே பணத்தை வாரி இறைப்பானுங்க, நீ குடுன்னு சொல்லிட்டு அண்ணன் கூட சொல்லியிருக்கலாம். அது கூட தெரியாம நீ சொல்ற. சரி, இப்ப இவங்க ஒரு சைடு வச்சுக்கிட்டோம்னா, மகளிர் அணியில இருந்து அவங்க ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து இப்ப அங்க இருந்து விலகி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி டிவிகே நாச்சியார் வந்து அதுல இருந்து விலகி டிஎம்கே போகும்போது அந்த பெண்ணை போட்டு அடிச்சாங்க. ஐயோ இவங்க வந்து மொத்தமா டிஎம்கே காசு வாங்கின்னு டிவிகேல இருந்து வெளியே போறாங்கன்னு. அவங்க வெளியே போகும்போதே கரெக்டான காரணத்தை சொல்லிட்டு தான் போனாங்க. இந்த கட்சியில வந்து ஒண்ணுமே சரியில்லை, தலைமைக்கும் கீழே இருக்க நிர்வாகிகளுக்கும் யாருக்குமே வந்து ஒரு கனெக்ஷனே இருக்க மாட்டுது, அவங்க இஷ்டத்துக்குனா ஒரு வேலை செய்யறாங்க, ஏதோ ஒரு மேடையில வந்து பேசுறாங்க, தெளிவு இருக்க மாட்டுது, விஜய் எதுக்குமே பேச மாட்டுறாரு, ஒரு பெண் குறித்து ஒரு அவதூறுவா
அவரை வச்சே பேசினாலுமே அவர் பேச மாட்டாரு. இதனாலே இந்த கட்சியில இருந்து நான் விலகுறேன், ஒரு பொறுப்பே இருக்க மாட்டேது, ஒரு மதிப்பு இருக்க மாட்டேதுன்னு சொல்லிதான் அவங்க வெளியே வந்தாங்க. இப்ப அடுத்ததா நீ ஒரு பெண் வெளியே வந்ததுதானே அடிச்சிங்க. இப்ப அவ்வளவு பெண்கள் மகளிர் அணில இருந்து டிவிகேல இருந்து விலகி இருக்காங்க. அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, புசி ஆனந்த் வந்து விரட்டுறாராம் இந்த பெண்களை. தங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல, மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் போய் கேட்கும் போது புசி வந்து மிரட்டி இருக்காரு. அதாவது தலைமை கிட்ட ஒரு பிரச்சனைனா பெண்கள் போய் சொல்லலாம், சொன்னா அவங்களும் நம்மள மிரட்டுறாங்கன்றப்போ எந்த ஒரு தைரியத்துல ஒரு பெண்கள் ஒரு கட்சியில செயல்பட முடியும்? அதுவும் அரசியலுக்குள்ள பொதுவா வந்தோம்னா பார்த்தனா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. அதுவும் இவங்க போன இடம்னு பார்த்தனா டிவிகே. அதனால 1-2 பேர் இல்ல, 50க்கும் மேற்பட்ட மகளிர் அணி உறுப்பினர்கள் இப்ப டிவிகேல இருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. சரி, நீங்க கேட்கலாம், இங்க யாருக்குமே அப்ப இந்த கட்சியில இருந்து பொறுப்பு இல்ல, மரியாதை இல்ல, இப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க? சரி, இவங்களுக்கு எல்லாம் வந்து இப்ப வேட்பாளரா அவங்க அறிவிக்கல, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, பொறுப்பு தரல, அப்ப யாருக்கு தாங்க பதவி தந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப புதுச்சேரியில இந்த தேர்தல் நடக்க போது அதுக்கு முதல் நிலை வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. சோ இங்கதான் நம்மளுக்கு பெரிய ஷாக்கே. நம்மளுக்கு ஷாக் இல்ல, எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆல்ரெடி இதான் நடக்கும்னு சொல்லிட்டு அணில்களுக்கு ஷாக்கு. ஏன்னா நம்ம பலமுறை சொல்லிட்டு வரோம், டிவிகே வந்து ஃபுல்லாவே பாஜகவோட கைக்கூலியா தான் இயங்கிட்டு இருக்கு நம்ம சொல்லிட்டே வரோம். அவங்க நம்பினது இல்ல. இதுக்கு மேல இதுக்கும் நீங்க என்ன முட்டை கொடுப்பீங்க நம்ம பாத்துடலாம். சரி, முதல்நிலை வேட்பாளர்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தனா தாவேகாவோட முதல்நிலை வேட்பாளர் அப்படின்ற ஒரு பெருமையை பெற்றிருக்கக்கூடிய சுவாமிநாதன். இவர் யாருன்னு பார்த்தனா பாஜகவோட முன்னாள் எம்எல்ஏ. அதெல்லாம் முன்னாள் எம்எல்ஏ தான் போடுவாங்க, இன்னும் அவங்க பாஜக சார்ந்த ஆட்களை தான் இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தனா அசனா, இவர் வந்து அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ. அடுத்ததா பார்த்தனா ராமு, இவர் வந்து பாஜகவோட முன்னாள் நிர்வாகி. பிரகாஷ்குமார், இவர் வந்து சுயேட்சை எம்எல்ஏன்னு போட்டிருக்காங்க. ஆனா இவர் வந்து பாஜகவை முன்னிறுத்தி அவர் ஒரு எம்எல்ஏ ஆனாரு ஒரு காலகட்டத்துல. சோ இவரும் வந்து வேற கட்சின்னு சொல்ல முடியாது. அடுத்ததா பார்த்தா பெரியசாமி, இவர் அதிமுகவோட எம்எல்ஏ. அடுத்ததா சாய் சரவணகுமார், இவரை பத்தி சொல்லியே ஆகணும். ஊசுடு தொகுதியில வந்து இந்த சாய் சரவணகுமாருக்கு அவங்க பதவி சீட்டு தரலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே பாஜகல இருந்து இவர் விலகுவாராம். அன்னைக்கு நைட்டே டிவிகேல இவங்களுக்கு போஸ்டிங் தருவாங்களா? என்னடா இது, இணைந்த ஒரே நாள்ல போஸ்டிங்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயங்கள்லாம் டிவிக்குல தான் நடக்கும். எங்க அங்க ஒருத்தன் 10 வருஷம் உங்க கட்சிக்கு உழைச்சவங்கலாம் அங்க கதறின்னு இருக்கிறான். இவ்வளவு நாள் உழைச்சேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காசு கேட்கறாங்க, எனக்கு ஒரு சின்ன பதவி கூட தலைன்னு அழுதுன்னு இருக்கான். மாற்று கட்சியில இருந்து ஒரு நபருக்கு ஒரே நாள்ல போஸ்டிங், அதுவும் எப்படி டிவிக்குல தர முடியும்? ஆனா எப்படி தர முடியும்னா அவங்க ஒரு பிஜேபி சார்ந்த ஆட்களா இருக்கணும். நீங்க காமனா யோசிச்சு பாருங்களேன், பிஜேபின்றது அவங்களோட கொள்கை எதிரி. இந்த மாதிரி அதிமுக இருந்து இணைச்சுக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அவங்க ஒரு பரவலா பேசிட்டு இருக்கக்கூடிய ஊழல்வாதி கட்சி. இந்த ஊழல்வாதி கட்சியில இருந்தும் இந்த மதவாதி கட்சியில இருந்தும் இவங்க எப்படி ஆட்களை சேர்த்துக்கிறாங்க? அதுவும் இவங்க வெளியிட்ட பரப்பலனா தொகுதி பார்த்தனா புதுச்சேரியில 30 தொகுதி, அதுலயும் 6 தொகுதியில பார்த்தனா பிஜேபி சார்ந்த ஆட்களும் அதிமுக சார்ந்த ஆட்களும் இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண போகுது விஜய்? இப்ப என்ன பண்ண போறாருன்னா, எப்படியாவது புதுச்சேரியில நம்ம பாஜகவோட ஆட்சி வந்துடணும். அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் உழைச்சிட்டு இருக்காரு போல. இங்க எல்லாருமே கேக்குற கேள்வி என்னன்னா, அது என்ன நீ எப்படி சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி பேசுற? அவர் தான் சொல்லிட்டார்ல தனிச்சு போட்டிடுறேன்னு சொல்லிட்டு. சோ தனிச்சு போட்டிடுறேன்னு தான் சொன்னாரு. அங்க பாஜகல இருந்து இல்ல ஏடிஎம்கேல இருந்து என் கட்சியில எல்லாரும் சேர்த்துப்பேன், அதே இடத்துல நிக்க வைப்பேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையே. எங்க கூட்டணி கட்சின்றது 2 வேற கட்சிகள், வேற கொள்கைகள். இப்போ ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம டிஎம்கே எடுத்தோம்னா டிஎம்கே நிர்வாகிகள் அவங்க தனி, அது ஒரு தனி கட்சி. இப்ப விசிகேன்னு எடுத்தோம்னா அவங்க தனி கட்சி, அவங்க தனி நிர்வாகிகள், இப்படிதான் இருப்பாங்க. இதுதான் ஒரு கூட்டணி கட்சி. ஆனா இப்ப அண்ணன் தெளிவா சொல்லிட்டாரு, இப்படி நாங்க தனித்தனியா நின்று கூட்டணி சேர்ந்தாதானே அது கூட்டணி. நான் தெளிவா சொல்லிட்டாரு. அவர் என்ன பண்றாருன்னா, கட்சியில இருக்க ஆளுங்கள், மாற்று கட்சியோட ஆளுங்கள் எல்லாரையும் நான் கூட்டு வந்து என் கட்சியில வச்சு நான் நிக்க வச்சுட்டேன்னா அது எப்படி கூட்டணி கட்சி ஆக முடியும்? அப்ப அவரு தெளிவாதான் சொல்லியிருக்காரு, நான் கூட்டணி எல்லாம் வைக்கல, கூட்டிட்டு வந்து என் கட்சியிலேயே நான் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு அவர் தெளிவாதான் சொல்லியிருக்காரு. சோ இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுங்க, வெளிப்படையா பார்க்க முடியுது. புதுச்சேரியில இந்த தேர்தல் நெருங்கின டைம்ல அவங்க எவ்வளவு வெளிப்படையா வேட்பாளர் அறிவிக்கிறாங்கன்னா, முன்னாள் பாஜக எம்எல்ஏ, முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சொல்லிட்டு யாரெல்லாம் அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து எதிர்த்தாங்களோ இப்ப அவங்க எல்லாம் முன்னிலைப்படுத்தி, அதுவும் முதல் வேட்பாளரை யாருன்னு பார்த்தோன்னா நம்ம பாஜக சார்ந்த ஒரு நபர் தான். சோ இவங்க எப்படி இயங்க போறாங்க அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏங்க அப்ப கட்சியில ஆளுங்களே கிடைக்கலையாங்க? ஒரு 30 தொகுதிக்கு அவங்களுக்கு வேட்பாளர் கிடைக்கலையான்னு கேட்டா ஆமாங்க, கிடைக்கல. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, இப்ப யாரையா ஒருத்தர வேட்பாளரா நிப்பாட்டணும்னா அவர்கிட்ட பணம் இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் எதிர்பார்க்கிறாருங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டோம்னா 234 தொகுதி இருக்கு. அந்த 234 தொகுதியிலயும் ஒரு வேட்பாளர் நான் நிக்க வச்சேன்னா அவனால ஒரு மினிமம் 5 கோடியில இருந்து ஒரு 10 கோடி அவன் வந்து எனக்கு செலவு பண்ணும். அவனால செலவு பண்ண முடியுமா? அவனால முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், வேற கட்சியில இருந்து ஊழல் பண்ணவங்க இருப்பாங்க, மதவாதி இருப்பாங்க, அவங்களால நான் ஃப்ரீயா கூட்டிட்டு வந்தேன்னா நல்லா செலவு பண்ண போறாங்க. அதுதான் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் டிவிகேக்காக உழைச்ச நபர்களுக்கு அவங்க கொடுக்க முடியலன்னா, அவன் எல்லாருமே ஒரு சாதாரணமான ஒரு மனுஷங்க. சின்ன வயசுல இருந்து விஜய் ரசிகரா பார்த்து வளர்ந்தவங்க.
ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்த ஒரு நபர்கள் அப்படின்றதால அவங்களால அவங்க கேட்குற அளவுக்கு 5 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ கண்டிப்பா செலவு பண்ண முடியாது. ஸோ அவங்கள வச்சு யூஸ் பண்ணிக்கிறது. தேர்தல் நெருங்குற வரையும் பாருங்க, எங்க அண்ணன் சைக்கிள்ல வந்து போஸ்டர் ஒட்டி உழைச்சவனுக்கு தான் எங்க அண்ணன் எங்க கட்சியில மட்டும் தான் பதவி தருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பசங்களை ஹைப் ஏத்தி விட்டு உழைக்க வச்சுட்டு தேர்தல் நெருங்கும் போது யாரெல்லாம் நல்லா ஒரு பணக்கார கையா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு கட்சிக்காக உழைச்சிருப்பாங்கல்ல மாடா, அப்படி இந்த கட்சி எதுவுமே பண்ணல. மாடா உழைக்கிற அளவுக்குலாம் நான் செஞ்ச ஒரு பெரிய வேலை என்னன்னா, ஏதாவது ஒரு ஜேர்னலிஸ்டோ ஏதோ ஒரு சோசியல் மீடியால யாரோ ஒருத்தர் இவங்களை வந்து டிவிகே பத்தி எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்கள போய் அடிக்கிற வேலையை இந்த இவ்வளவு நாள் இந்த டிவிகே காரங்க எல்லாம் பாத்துருந்தாங்களே, இப்ப என்ன பண்றாங்கன்னா என் தாலி அறுத்தா போல என்ன ரோட்ல விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. இந்த நிலைமைதான் மக்களே டிவிகேல போயிட்டு இருக்கு. இது வெளியே யாரு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இப்ப டிவிகே கட்சி சார்ந்த நபர்களே ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க வேட்பாளர் பட்டியல். எவ்வளவோ பேர் நம்மளுக்கு ஒரு பதவி கிடைச்சிரும், நம்மளுக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சிரும், ஒரு சீட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு எவ்வளவு கனவோட ஒருத்தர் இவ்வளவு கஷ்டமா வேலை செஞ்சிருந்தானோ நீங்க எல்லாரும் இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா ரோட்டுக்கு வர போறாங்க. ரோட்டுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டமா வெடிக்க போது. டிவிகே கட்சி சார்ந்த எல்லாருமே வந்து மொத்தமா எக்ஸ்போஸ் ஆக போறாங்க. சோ சீட்டுக்கு நோட்டு கேட்கும் நம்ம புஷியான அந்த அண்ணா, அதுவும் எப்படின்னா 5 கோடியில இருந்து 50 கோடி வரை கேட்கிறாப்புல. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தோலாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.